திராவிட கழகங்கள், தெலுங்கு மாஃபியாக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓம் சக்தி பீடத்தை, ஓம் சக்தி மேல்மலையானூர் கோவிலை அபகரிக்க, அதை நிர்மூலமாக்க துடிச்சிக்கிட்டு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இதுக்கு பாண்டியன், பத்திரிகையாளர் பாண்டியன் என்பவர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த கோவிலை பற்றி அவதூறாக பேசிக்கிறார். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா காத்தராஜ் அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிறார். அவர் டாக்டர். அவர் இந்த அரசியல் சூழலில், இந்த அரசியல் காலகட்டத்தில் எத்தனையோ செவிலியர்கள் தங்களுக்கு வேலை வேணும், தங்களோட வாழ்க்கை பறிபோகுது, நிரந்தரமான வேலை வேணும், சம்பள உயர்வும் ஏற்றி தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு இன்றைக்கி நிறையா டாக்டர்களை, மருத்துவ செவிலியர்கள்லேருந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ஓய்வு திட்டத்தை குழுடா, நீ வந்து ஆட்சி வந்து தரேன்னு சொன்னல, நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி ஓட்டு போட்டோம்ல, இன்றைக்கி இந்த ஆட்சி எப்படியே போகுது, நீ எப்போ தர போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் மடை மாற்றம் என்பதுக்காக இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஓம் சக்தி கோயிலை கை வைக்கிறாங்க. அப்போ இந்த ஓம் சக்தி மேலே கை வைக்கிறது காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எல்லா ஆன்மீக தலைவர்களும் ஹிந்து அறநிலை கட்டுப்பாட்டில் இருக்குது. 2 பேர் தான் இல்லை. ஒன்று ஜக்கி வாசுதேவா வச்சுக்கூடிய அந்த யோகா சென்டரும், இன்னொன்று ரொம்ப வருஷ காலமாக கலைஞரை பார்த்தாச்சு, ஜெயலலிதா பார்த்தாச்சு, எம்ஜிஆரை பார்த்தாச்சு, இவர்களாம் பின்தொடர்ந்து வந்த எல்லாரையும் பார்த்தாச்சு. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு தனிநப சொத்தாக இருப்பது ஓம் சக்தி கோவில் தான். அதை எப்படியாவது ஹிந்து அறத்துறை கட்டுப்பாடுகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹிந்து அறத்துறை துடிச்சுக்கிட்டு இருந்த தகவல். அதற்காக நேர்மையான வழி போனால் அது முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? பெண்கள் அதிகமாக வராங்க, செவ்வாடு கட்டி வராங்க. இவன் தலைப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாடு கட்டிய லீலைகள், ஓம் சக்தி கோவிலில் செவ்வாடு கட்டிய லீலைகள் சொல்லி தலைப்பு போட்டு இப்போ அந்த கோவிலை விமர்சனம் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, காந்தராஜ், உனக்கு என்னடா வயசாகுது? நாளைக்கு அழகு போய் சேர போகிறேன். இந்த வயசான காலத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையா? உன் வயசுக்கு தேவையா? நீ எத்தனை பேரை பார்த்துப்பேன்? இந்த தமிழா பாண்டியன் பத்திரிகை துறைன்றான். ஏடா உன் வீட்டில் உன்னுடைய மனைவி, உன்னுடைய பேரப்பிள்ளைகள் அவர்கள் உங்களுக்கு மூஞ்சில் காரி துப்புறது இல்லையா? இந்த மாதிரி பணத்தை வைத்தப்பா எங்களை படிக்க வச்சேன், இந்த மாதிரி பணத்தை தான் நான் சாப்பிட வச்சேன். ஒருவேளை அந்த சாப்பாடுறதால சூடு இல்லாமல், சொரணை இல்லாமல், வெக்க இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்முறை, அந்த வழிமுறையை மீறி, அந்த வாழ்க்கையை மீறி வாழ்ந்துட்டு இருக்காங்களா என்று தெரியல. இவெல்லாம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறான்? அன்றைக்கி ஓம் சக்தி கோயிலை பற்றி தப்பு பேசிக்கிட்டோம். அது எப்போது? இப்போ வந்து ஓம் சக்தி கோயில் சீசன், அதாவது அந்த மாதத்தில் அதிகமாக ஓம் சக்தி கோயிலுக்கு போவாங்க, குறிப்பாக பெண்கள் போவாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு கருப்பையும் அந்த பெண்களை இழிவுபடுத்துகிற வகையில் என்ன சொல்கிறான் அவன்? அந்த ஓம் சக்தி கோயிலில் லீலை நடக்குன்றான். டாடி இங்கிருந்து நேராக போகிறாங்க, எந்த சாமியாரம் இல்லை, எந்த மந்திரவாதியும் இல்லை, எந்த மாயாச்சலம் இல்லை. எப்படியாப்பட்ட சாதியம், யாரெல்லாம் கீழ் சாதி, பார்த்தா தீக்கு தொட்டா தீக்கு சொன்னாலோ அந்த சமூகம் கூட என்ன பண்ணலாம்? அந்த கோயிலுக்கு போயிட்டு சமரசமாக உட்காரலாம், அந்த சாமியை தொட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சமத்துவத்தை கொண்டு வந்தது அந்த ஓம் சக்தி கோயில். அதை திராவிடம் என்ற பெயரில், பகுத்தறிவு என்ற பெயரில் அதை உடைச்சி சிதறெடுக்க என்னடா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயம் கிடைக்கும் போது கேவலம் பணத்துக்கானாலும் அவ்வளோ பண்ணுறீங்க. பணம் என்பதுக்காக என்னென்ன திட்டுவீங்களா? உங்கள் வீடு அது சொல்லக்கூடாது, அது மீறி வருது. ஏன்னா இந்த கோவிலை கைவிட்ட போனால் அடுத்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆன்மீக தலைவரும் இருக்காது. ஏற்கனவே உன்னை பார்த்தீங்க, இன்றைக்கி எல்லாமே அன்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, எல்லா சிவாலயங்கள் எவ்வளோ சிவாலயங்கள் இருக்கோ அவ்வளோ சிவாலயங்களையும் அந்த தம்பி வீட்டுக்கிட்ட இருக்கிறான். போகின்ற இடமெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ வரவேற்பு. இந்து அறத்துறையாக இருந்து அந்த அறத்துறை எப்படி அந்த கோயில்களை சொந்தமாக வைத்திருக்க வேண்டுமோ, எப்படி அதை ஒழுங்குபடுத்த வேண்டுமோ அதை அந்த தம்பி செஞ்சுட்டு சாப்பிட்றேன். இன்னொரு புறம் எல்லா குலைகளையும் எல்லா குட்டைகளையும் தூர்வாரி நிபல் ராகவன் நினைக்கிறேன். அந்த தம்பி எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, தண்ணி தேங்குது, எல்லா ஏரிகளையும் தூர்வாரார் ஒரு தனி மனிதனாக. ஒரு அரசாங்கங்கள் செய்யக்கூடிய இந்த வேலை, இந்த 2 வேலையுமே பொதுப்பணித்துறையில் இருக்குது, நீர்வளத்துறை இருக்குது. இவர்கள் செய்ய வேண்டியதை நிமல் ராகவன் செய்கிறார். ஹிந்து அறத்தை செய்வதை எல்லாமே அன்புதானே என்ற அந்த தம்பி செய்கிறார். அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து கொண்டு, முதலமைச்சராக இருந்து கொண்டு, துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு, ஹிந்து அறத்துறை இருந்து கொண்டு, நீர்வளத்துறை வைத்து கொண்டு என்னெல்லாம் நீங்கள் புரியுது தமிழ்நாட்டில்? இதைத்தான் இன்றைக்கி மக்கள் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ இந்த அரசியல் தெரிவுகளை தமிழ்நாட்டில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் ஆன்மீக தளத்தை இடித்து தரப்பட்டாங்க. இந்த 2 பேருமே, இந்த மீசச்சிரவன் நக்கீரன் கோபால், இவன் கூட எத்தனையோ கிறிஸ்துவ ஆலயங்களில் கற்பழிப்பு நடந்திருக்கு, எலும்புகள் திருடி இருக்காங்க, பெண்களுக்கு சூறாடி அடிக்கிறாங்க. இதை பற்றெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து சொல்லுவாங்க, தனியாக அறையில் பாவம் பண்ணி போகிறாங்க வழங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜப கூட்டம் நைட்டில் பெண்களை வச்சு ஷேரில் உட்கார வச்சு பைத்தியம் மாதிரி வெகாலம் மாதிரி ரொம்ப அருவருப்பாக பார்க்குது. இது இந்து மதத்தில் இருக்கிற மூடத்தனத்தை விட கிறிஸ்துவ மதத்தில் இவர்கள் பண்ணுகின்ற மூடத்தனம் ரொம்ப அக்குறமாக ரொம்ப கேவலமாக இருக்கும். இதையெல்லாம் எந்த ஒரு ஊடகமோ, எந்த ஒரு திராவிடன்ஸோ, எந்த ஒரு இறைமறுப்பாளரோ, எந்த ஒரு பகுத்தறிவரோ பேசுவதில்லை. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் தலைவலி பிடிச்சி தும்பினாலும் சரி, இல்லை டஸ்ட்டு கொண்டு தும்பினாலும் சரி, முதல்ல ஓடிக்கிறது நம்ம தலையை தான். அதான் சொல்ல வரேன், இந்த சகோதரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஓம் சக்தி கோயிலை காப்பாற்றுவது பொதுமக்களாகிய உங்கள்கிட்ட தான். நன்றி.